ஸ்ரீ ஐயப்பன் விளக்கு மகோற்சவம் திருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. செண்டை மேளத்துடன் சாமிகள் வேடமடைந்து பக்தர்கள் ஊர்வலமாக சென்றனர். கோவை போத்தனூர் ஸ்ரீ ரயில் மணிகண்டன் ஆலயத்தில் ஸ்ரீ ஐயப்பன் விளக்கு திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. 68ஆம் ஆண்டாக ஸ்ரீ ஐயப்ப பக்த சேவா சங்கத்தினர் ஏற்பாடு செய்திருந்த இந்த விழா கடந்த 21ஆம் தேதி தொடங்கியது. நாள்தோறும் அன்னதானம், லட்சார்ச்சனை, கணபதி ஹோமம், சண்டிகா ஹோமம், உச்சி பூஜா உள்ளிட்ட பூஜைகள் ஐயப்பனுக்கு செய்யப்பட்டது. நாள்தோறும் பலவிதமான கலை நிகழ்ச்சிகளும் அரங்கேற்றப்பட்டன. விழாவின் இறுதி நாளாக நேற்று ஐயப்பன் தேர் ஊர்வலம் நடைபெற்றது. போத்தனூர் ரயில் நிலைய சந்திப்பு முன்பாக உள்ள ரயில் மணிகண்டன் ஆலயத்தில் தொடங்கிய இந்த ஊர்வலத்தில் செண்டை மேளம் முழங்க பல்வேறு அலங்கார வாகனங்களில் சாமிகள் வேடமணிந்து பக்தர்கள் ஊர்வலமாக சென்றனர். கேரளா மாநிலத்தில் மிக பிரசித்தி பெற்ற கதகளி நடன வேடமணிந்து செண்டை மேளம் முழங்க மிக வண்ணமயமாக ஊர்வலம் நடைபெற்றது. குழந்தைகள் தீபத்தட்டு ஏந்தி வர பால கொம்பு வாத்தியம் இசையுடன் ஊர்வலம் நடைபெற்றது. சிங்காரி மேளத்திற்கு தையல் காவடி ஆடி பக்தர்கள் விழாவை சிறப்பித்தனர். வண்ண வான வேடிக்கையுடன் அலங்கரிக்கப்பட்ட தேரில் நடைபெற்ற இந்த ஊர்வலத்தில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்றனர். இந்த விழாவினை ஒட்டி போக்குவரத்து நெரிசல் ஏற்படாத வகையில் போத்தனூர் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர்.